ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட் சொல். இன்றைக்கி வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்குது, எப்படி இருக்குது, இன்னும் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்குது. அதாவது 5 பேர் லவ் பேர்ட்ஸு, அடுத்த 1 பேர் ஆஃப்ரிக்கனு, அதுக்கடுத்த 1 பேர் புறா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வரும். புறாவும் வந்து கொஞ்சம் சின்ன வீடியோவாக வரும், ஏன்னா புறா ஒரு வீடியோ இருக்குது இப்போதைக்கு. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 5 பேர் லவ் பேர்ட்ஸையும், அடுத்த ஒரு பேர் ஆஃப்ரிக்கன், அடுத்த 1 பேர் வந்து சிக்கு, அதாவது நம்ம ஆஃப்ரிக்கன்லேருந்து இறங்கின சிக்குன்னு அதையும் இருக்குது. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பானையில் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லை. அடுத்த இந்த பானையில் பார்த்தீங்கன்னா எக் வச்சுருக்கு, அதாவது ஒரு எக் தான் வச்சுருக்கு. அதுக்கடுத்து இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எக் வைக்கல, அதாவது எக் வந்து பேக் சைடு பல்ஜாக இருக்குது, பட் எக்கு லே பண்ணல. இது ஏதோ ஒரு பிரச்சனை தான், பட் நான் வந்து கூடிச்சிக்கிட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினது தான். ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினது, மேல் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கினது தான். இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் நம்ம பார்த்திங்கன்னா பேட்ஸ் எல்லாத்துக்கும் மல்லியில் வச்சுருக்கோம், அதாவது கொத்தமல்லி தலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வெயில் நல்லா இருந்துச்சுன்னா வீக்லி 2 டைம்ஸ்லேருந்து 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வைப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட்டு நிறைய வச்சுட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டை பற்றினா அடுத்த வீடியோ வரும். இந்த கேஜ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் அதுக்கடுத்து நம்ம வந்து 1 பேர் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட்டு ஆல்ரெடி 2 பேர் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து ஒரு ஃபீமேல் இருக்குது ப்ரோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கடுத்து அதே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து நம்ம வாங்கிடலாம் பார்த்துட்ருக்கோம். இந்த கேஜில் பார்த்திங்கன்னா 1 பேர் இருக்குது. அதாவது நம்ம வெள்ளத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பேர் நம்மள்ட்ட இருக்குது. இந்த பேர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 எக்கு கிட்ட வச்சிருந்துச்சு, பட் ஒரே ஒரு சிக்கு தான் ஹேட்சாக இருக்குது. எல்லாம் அந்த ஹீட் பிரச்சனை தான். ஒரு சிக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது, பட் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இன்னும் அடகாத்துட்டு தான் இருக்குது, பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக் ஹேட்சாக வாய்ப்பு இல்லை. அடுத்த வீக் பார்த்துனா நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ஒரு சிக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மேலும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நல்லாவே பழகிருக்கு. நம்ம எது வச்சாலுமே நம்மளை பற்றி பயப்படாமல் அந்தளவுக்கு ஃப்ரீயாக சாப்பிடுவோம். அதுக்கடுத்து இந்த 2 பேர் பார்த்திங்கன்னா நம்ம பெட் ஷாப்பில் வாங்கியிருந்தது. இந்த 1 பேர் பார்த்திங்கன்னா செட் ஆகிட்டு இந்த பாட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த பேர் செட் ஆகிடுச்சு. அது நிற்கிற மேலு ஃபீமேல் பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே போயிட்டு. அதுக்கடுத்து இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா போன வீடியோலே பார்த்துருப்பீங்க, சின்ன உள்ளக்க வந்து வந்திருக்கும் இந்த ஃபீமேல் வாங்கினதை பற்றி. பார்க்கலன்னா நம்ம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அப்போ தான் இந்த ஃபீமேல் பற்றி தெரியும். இந்த ஃபீமேலும் மேலும் பார்த்திங்கன்னா பேர் ஆயிடுச்சு, பட் இன்னும் எக் வைக்கல. இந்த 2 பேருமே எக் வைக்கல, கூட சீக்கிரம் எக் வச்சுருந்தோம் நினைக்கிறேன். நல்ல ஒரு பேர் ஆகிட்டு எதுக்கும் லைட்டாக செக் பண்ணி பார்ப்போம் தான் நம்ம வந்து பானைக்குள்ளே செக் பண்ணி பார்த்தோம், பட் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் பானைக்குள்ளே போயிட்டுருக்கு, பட்டு இன்னும் எக் வைக்கல. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பானைக்குள்ளே போயிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கல, கொஞ்சம் பயந்துச்சு. அதான் இன்னும் நம்மள்ட்ட என்ன எதுவும் பழகலை, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்து போய் தான் நிற்கிது. நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா 20 பேர்கிட்ட வச்சு ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 பேரை செட் பண்ணுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. அதனால் நீங்கள் பேர் வந்து செட் பண்ணது தான், பெரிய பேரை மேக்ஸிமம் நீங்கள் வந்து கடையில் கொடுக்க பார்க்காதீங்க. 6 மேக்ஸிமம் பெட் ஷாப்பில் வந்து சேல் பண்ண பாருங்கள். அதனால் பெரிய பேரெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கனோட சிக்கு, இந்த 2மே பேராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த க்ரீன் வந்து மேலாகவும் அந்த எல்லோ வந்து ஃபீமேலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இன்னும் ஒழுங்காக பட்டு தெரில. ஏன்னா இன்னும் அந்த மேலுக்கு நோஸில் வந்து கலர்லாம் இன்னும் போல பாருங்கள், இன்னும் பிளாக் ஷேடோ அடிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 வீக்ஸ் இல்லை 1 மந்த்துக்குள்ளே இது வந்து தெரிஞ்சிடும், மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். இது 2 மேல் அப்படின்னா 2 ஃபீமேல் வந்து நம்ம பெட் ஷாப்பில் வாங்குவோம். இது 2 ஃபீமேல் அப்படின்னா 2 மேல் வந்து நம்ம பெட் ஷாப்பில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த 2ஐயும் கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து நம்ம ஆஃப்ரிக்கன் வந்து ஒரு 5 பேர் வரைக்கும் நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். ஆஃப்ரிக்கன் பேர் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்றதே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் பேட்ஸ் அண்ட் பெட்ஸ் வளர்க்கிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ ஓடவுடனே உங்களுக்கு வரும். இந்த கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கு கேஜ், இதில் பார்த்திங்கன்னா சிக்கு கேஜில் பார்த்திங்கன்னா இப்போ 2 மேல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும், பெரிய மேலு. அந்த ஸ்டேட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வலையில் அந்த க்ரீனும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வலையில் நிற்கிற அந்த எண்டில், அதாவது இந்த பறக்க பார்த்திங்கன்னா அந்த ப்ளூவும் மேலு, இந்த 2ம் பெரிய மேலு, அதாவது அடல்ட் மேலு. இதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு ஒரு பேரை செட் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து பெட் ஷாப்பில் வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த 2 சிக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் அண்டு எல்லோவும் ரெட் ஐ 2மே, ஆனால் அந்த 2மே இன்னும் ஃபீமேல் தான் 2மே கண்டிப்பாக. அந்த 2ம் இன்னும் அதாவது அடல்ட் ஆகலை, செமினல் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஆஃப்ரிக்கன் பார்த்துடலாம் பேரை. இது எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டோரை திறந்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேல் மட்டும்தான் வெளியில் வந்துச்சு, ஃபீமேல் வெளியிலே வரல. நல்லா அடகாத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 எக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபுல்லாக நான் வந்து பார்க்க கூட இல்லை, அந்தளவுக்கு அது வந்து நல்லா பாண்டிங் அடகாத்துட்ருக்கு. எத்தனை சிக்கு ஆச்சாமோ அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க.
இந்த பேர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. இடையில கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணாலும் இப்போ ரெகுலராக அப்படியே ப்ரீடிங் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை முடிஞ்ச அளவுக்கு கலைக்கக்கூடாது. அதாவது ரொம்ப பயங்குறுத்தி அந்த பூனை அந்த மாதிரி வந்தாலே மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த பேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பயப்படும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியே வைங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. கூண்டு ஆட்டவோ இல்லை அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ண இல்லை டம்னு இடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பேர்லாம் ஒழுங்காக சிக்க கேட்ச் ஆகிட்டு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு அண்டு டவுட்டு அப்படி ஏதாட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா புது புது பெட்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு லாங் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போகலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு போய் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.